அந்த காலத்துலலாம் என்ன சாப்பிட்டீங்க அது சொல்லுங்க. நிறைய ராகி கூத்தாங்க, அது அடிக்காந்தல் மேல் காந்தல் கூழ், அப்புறம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுவோம். நிறைய சாப்பிடுவோம். அப்புறம் அந்த ராகி வந்து களி கடையில சாப்பிடுவோம். உளுந்து துவரம் பருப்பு இதெல்லாம் வறுத்து, அது நொறுக்கு தீனி கிடையாது, வேர்க்கடலை, நிறைய வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை. இட்லி தோசை சாப்பாடெல்லாம் இட்லி வந்து அமாவாசைக்கு தான் மாவு அரைப்போம். ஏன் அது என்ன அமாவாசைக்கு இட்லி? எல்லாம் விவசாயம் வேலைக்கு ஓடிடுமே, ஆட்டுக்கடலை அரைக்கணும். கூழ் தான் முக்கால்வாசி. எப்போ பார்த்தாலும் கூழ் தான். கீரை, முருங்கைக்கீரை, ராகி அடை, ராகி களி. நைட்டுக்கு டைம் ஆயிடும், விவசாயத்துக்கு போயிட்டு வந்தா. நைட்லாம் எப்போ தூங்குவீங்க? அப்பெல்லாம் நைட்டுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் படுத்துடுவோம், வெடிங்காட்டி 5 மணிக்கு எழுந்திரணும். அதனாலதான் இவ்வளவு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க நீங்க இப்போ, நோய் நொடி இல்லாம. அந்த நெல்லு போய்